ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்னோ புட்டிங் எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இது 3 பொருள் இருந்தாலே போதுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும், நல்லா டேஸ்டியாக சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இது பண்ணணும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா உருகி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா உருகி வருது. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா உருகி ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மோல்டில் பண்ண போகிறீங்களோ அதில் உடனே சேர்த்துடணும். நான் இந்த டிஃபன் பாக்ஸில் தான் இன்றைக்கி புட்டிங் பண்ண போகிறேன். சேர்த்துட்டு எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சுற்றி விட்டுருங்க. இது சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா தனியாக வச்சுருங்க, இது நல்லா செட் ஆகட்டும். இப்போ 2 முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எடுத்திருக்கேன். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வெள்ளைக்கரு மட்டும் தான் தேவை, மஞ்சக்கருவை ஓரமாக வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த பீட்டர் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். இந்த விஸ்கை வச்சு கூட பீட் பண்ணலாம், ஆனால் இதை வச்சு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த எசன்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான். உங்ககிட்ட எசன்ஸ் இல்லைன்னா பட்டை தூள் இருக்குல்ல, அதில் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதுவும் நமக்கு எக் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா க்ரீமியாக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவு வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மோல்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கடாயில் உள்ள ஸ்டாண்டு வச்சுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மோல்டை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணணும். மேலே ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அடைச்சிடலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குச்சி அல்லது கத்தி விட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வரணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.